வடகிழக்கில் இருக்கக்கூடிய அதிபதி வந்து புதன் பகவான். கேது அப்படிங்கிறது படிக்கட்டுங்கிறது கேது. அப்ப அந்த வடகிழக்குல ஒருத்தருக்கு படிக்கட்டு இருந்தாலே சென்ட்ரா வாசல் வச்சு சில வீடு நல்லா தங்கையா இருக்கு. ஐயா சென்ட்ரா வாசல் வருதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி வைக்கலாம், அது சூப்பரா வைக்கலாங்க ஐயா. சிலர் வந்து பாத்தீங்கன்னா வீடு மாறினேன், அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த் சரியா போச்சு, ஊர் மாறி போனேன், எனக்கு முன்னேற்றம் வந்துச்சு. ஊர் மாற்றம், வீடு மாற்றம், அந்த இடமாற்றமும் பலருக்கு ஒரு மாற்றத்தை தருது, அதை பார்க்க முடியுது. அப்ப இருக்கிற இடம் நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப சுத்தமில்லாத இடத்துல நம்மளே இருக்க முடியாது. வந்த உடனே நீட்டா இல்லையே, நமக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். நம்ம உட்காந்துருக்கோம், இந்த இந்த சேர் அழுத்திக்கிட்டே இருந்தாலும் உட்கார முடியாது. அப்ப இருப்பிடம் அப்படிங்கிறது அது முக்கியம்தான். அதே மாதிரி அந்த ஈசானியத்துல படிக்கட்டு அமைதி வச்சு வந்தவொடனே எனக்கு சொன்னீங்க, அதை கூடாது, அது கரெக்ட். எனக்கு கேட்டீங்கன்னா நிறைய பேர் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்ற வீடுகள்ல என்னுடைய அனுபவத்துல போகும்போது அந்த ஈசானியத்துல பாதிப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அது அவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை, நான் திறமையா இருக்கேன் முன்னேறலன்னு சொல்றவங்களே நான் பார்க்க முடியுது. அப்ப அங்க வெயிட் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிதான். அப்படித்தான் கண்டிப்பாங்க. அது உங்க கருத்து என்ன? ஐயா இப்ப இந்த ஈசானிய மூளைங்கிறது குழந்தை புள்ள மாதிரிங்க ஐயா. ஈசானி இருக்கிற மூளையிலேயே இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப லேசான எதமான மூளை. அந்த மூளைய ரொம்ப வெயிட் வச்சு நம்ம ஏற்றக்கூடாது. அப்ப வெயிட் வச்சு ஏற்றணும்னா ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஒரு கிலோ சமயம் வச்சா தாங்கும். பெருசா வச்சோம்னா அந்த குழந்தை அப்படியே கீழே அமர்ந்து போயிடும். அப்ப அந்த வடகிழக்குல ஒருத்தருக்கு படிக்கட்டு வந்துச்சு அப்படின்னாவே ஒரு பருவ வயசுல இருந்தான்னு வச்சுக்க. இப்போ வடகிழக்கில் இருக்கக்கூடிய அதிபதி வந்து புதன் பகவான். கேது அப்படிங்கிறது படிக்கட்டுங்கிறது கேது. அப்ப இந்த வடகிழக்குல ஒருத்தருக்கு படிக்கட்டு இருந்தாலே, ஒருவேளை பருவ வயசுல ஒரு பெண்கள் இருந்தாலும் சரி, பருவ வயசு பசங்க இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல அவங்க காதல் வயப்படுவாங்க. அது ரொம்ப நிறைய வீட்டுல நானே பார்த்துருக்குறேங்க. காதல் வயப்பட்டு ஒண்ணு அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசிக்கு 2 வீட்டுக்காரங்களும் ஒரு சம்மதிச்சு கூட பரவாயில்ல, ஓகே தராதர குடும்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லவ் மேரேஜுக்கு இந்த படிக்கட்டு வந்து ரொம்ப பாதிப்பு கொடுக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுடைய படிப்பு அப்படிங்கிறது அந்த வடகிழக்கு தடையை கொடுக்குது. வடகிழக்குங்கிறது ஒரு ஆணுடைய ஒட்டுமொத்தமா ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஃபிளாப் ஆகுதுங்க. ஒரு படிக்கட்டு மட்டும் ஒரு வீட்டுல வடகிழக்குல இருந்துட்டா, நல்ல செல்வாக்கு இருந்தவங்க கூட கடைசியில வந்து நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, நான் வாடகை வீட்டுல இருக்கிறப்ப நல்ல ஜம்முன்னு இருந்தேங்க, இந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே படிக்கட்டு அப்படி இப்படின்னாங்க, நான் பெருசா எடுத்துக்கல. அந்த படிக்கட்டு வந்து என்ன ஆகி போச்சுன்னா என்னுடைய வாழ்க்கைய வளர்ச்சிக்கு உண்டான படிக்கட்டை தடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப வடகிழக்கு படிக்கட்டுங்கிறது ஒட்டுமொத்த புதன் கேதுவோட இணைவு. அப்ப புதன் கேதுவோட இணைவு ஒரு காதல் சம்பந்தப்பட்டது விஷயத்துக்கு பாதிப்பை கொடுக்குது, ஒரு ஆணுடைய பெண்ணுடைய வளர்ச்சியை தடுக்குது, அடுத்தது வந்து குழந்தைகளுடைய படிப்பு தடை பண்ணுது. ஒட்டு மொத்தமா வடகிழக்குங்கிறது சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறது அந்த மூளை தாங்க. அந்த மூளை சிவனோட மூளை. அப்ப அந்த மூளை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா டோட்டலி அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் தடை தாமதம், மேலும் வளர்ச்சி அடைய முடியாதுங்க. அதான் அந்த அந்த நிறைய பேர் நாங்க வாஸ்து பார்க்க போகும்போது என்கிட்ட அவங்க எங்களுக்கு வேற அமைப்பே அமையலை, அந்த கிழக்க வந்து வெயிட் வந்துருச்சு அப்படின்பாங்க. இப்போ என்னோட அனுபவத்துல நான் போய் எங்க வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனாலும் அந்த கிழக்கையும் உங்களுக்கு வந்து வடக்கு வெயிட் இல்லாம இருக்கணுங்கிறத மெயினா பாக்குறேன். அது சரிதானங்க ஐயா? ஐயா கரெக்ட் தாங்க ஐயா. அப்ப வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய திசைகள்லயே 4 திசைகள்ல வடக்கு கிழக்கு பள்ளமான திசை, தெற்கு மேற்குங்கிறது உயரமான திசை, அது இல்லாம லேசான வெயிட்டே இல்லாத திசை இந்த வடக்கு கிழக்கு, வெயிட்டான திசை தெற்கு மேற்கு. அப்ப எக்காரணத்துக்கு கொண்டு யார் ஒருத்தரும் வடக்கு கிழக்குல வெயிட் அதிகமா ஏற்றக்கூடாது. வெயிட் அதிகமா ஏத்துனா இவன் பார்த்து அதிகமா அவன் தலையில சுமக்கிறான்னு அர்த்தம். யார் ஒரு வீட்டுல வடக்கு பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ வெயிட் ஏறிக்குச்சுன்னா, தலையில வெயிட் ஏறிக்குச்சு, சுமை அதிகமாகி போச்சு, கடன் கஷ்டம் துன்பம், வீட்டுல நோய் தொந்தரவு, இது மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தன்மையெல்லாம் கொடுக்குங்க. அதனாலதான் வடக்கு கிழக்குகளை நம்ம எக்காரணத்து கொண்டும் சுத்தபத்தமா வச்சுக்கணும், தூய்மையா வச்சுக்கணும், நல்ல காற்றோட்டமா வச்சுக்கணும், எந்த ஒரு இடைஞ்சல்கள் இல்லாம நல்ல ஃப்ரீயா இருக்கணும், லேசா இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய தத்துவம் தாங்க ஐயா. எப்படிங்க இதுல இவ்வளவு ஒரு ஈடுபாடு உங்களுக்கு? ஐயா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே நான் வந்து எனக்கு வாஸ்தவோட ஜோதிடத்தை மேலதாங்க ஐயா அதிக நாட்டமே. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜோசியர்,
வள்ளுவர் தான் என் ஃப்ரெண்டு ஜோசியர். அவன் வயசு சின்ன வயசு தான், ஒரு 15 வயசுக்குள்ளேயே மிகப்பெரிய ஜோதிடர் இருந்தாப்புல. நானும் அவனும் ஃப்ரெண்டு. வயசுல எனக்கும் அவனுக்கும் ஏஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவன் என்னோட தான் சேருவான். அவங்ககிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலேயே 10 கார் நிற்கும். அவன் வந்து பொழுதா வரைக்கும் ஜாதகம் பார்த்துட்டு நைட் 2 மணி வரைக்கும் பார்த்துட்டு அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது என்னதான் கூப்பிடுவான். நானும் அவனோட போய் உட்கார்றது, அவன் ஜோசியம் சொல்றதை பாக்குறப்ப, அந்த கூட்டம் வர்றது, இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்குள்ள ஒரு ஆசை வந்துடும், இந்த கலையை கத்துக்கலாம், அந்த கலையில ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அந்த ஜோதிடத்து மேல போறப்பயே எனக்கு வந்து இந்த வாஸ்துங்கிறது எங்களுடைய பூர்வீக தொழிலுங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்து, அப்பா காலத்துல இருந்து, இல்ல இந்த கட்டடம் சம்பந்தப்பட்டது, கோயில் சிற்ப சம்பந்தப்பட்ட அந்த வகையில வந்தவங்க தான் நாங்க. கோயில் சிலை செய்யறது, கோயில் வேலைப்பாடுகள் தான் எங்க தாத்தா காலத்துல செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கட்டட வேலைகள், இதன் மூலமாக தான் நாங்க வந்துட்டு இருந்தோம். அப்ப அந்த ஜோசியர்கிட்ட நம்ம போகும் பொழுது அவங்க கிட்ட வர்ற வாடிக்கையாளர்கள் ஒரு கருத்துக்கு சொல்லி எனக்கு இப்படி நல்லா நடந்தது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அது பெருமையா இருக்கும். அப்ப ஜோதிடத்து மேல எனக்கு வாஸ்து அப்பவே தெரியும், ஜோதிடத்து மேல ஆக்கமும் அதிகமா இருந்தது. அப்ப நம்ம ஜோதிடத்தை வந்து கத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கங்க அப்பெல்லாம் பயிற்சி மையம் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையே இல்லைங்க. இப்படி அங்கங்க போடுற கருத்து, இல்ல தெரிஞ்ச ஜோசியத்தை கருத்து கேட்கறது, இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த ஜோதிடத்தை, அந்த வாஸ்து போய் நிறைய பார்க்க போறோம். வாஸ்து பார்த்து நம்ம என்னதான் அவங்களுக்கு அப்படியே அழகா அட்டகாசமா சொல்லிட்டு வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து கடைசியில, நாங்க எங்க ஒரு நல்ல ஜோசியரை பார்த்துட்டு என்னைக்கு ஏது தேதி குறிக்கிறோம் அப்படிங்கறது நாங்க சொல்றோம், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம்பாங்க. அப்ப எங்க சுத்தினாலும் ஜோதிடம் தான் முதன்மையா இருக்குதுங்க. வாஸ்து நம்ம என்னதான் போய் ஒரு வீட்டுக்கு மேப் போட்டு மனப்பொருத்தம், மனையடி சாஸ்திரம் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்தாலும் நாங்க ஒரு நல்ல நாளை ஜோசியர்கிட்ட, எங்க குடும்ப ஜோசியர் இருக்காரு, நாங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேங்க ஐயா, நம்ம வீட்டு வேலையை ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்ப நான் நினைச்சேன், ஓ எங்க சுத்தினாலும் வண்டி வந்து ஜோதிடத்துல வந்து நின்னா மட்டும்தான் எந்த தொல்லையும் சைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஜோதிடத்து மேல அப்போ கொஞ்சம் ஒரு அஃபெக்ஷனுங்க ஐயா. அதுக்கப்புறமே தான் ஜோதிடத்தை அப்படியே நம்ம கத்துக்கிட்டு ஜோதிடத்தையும் இந்த இதுக்கு வாஸ்துக்கு ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு ஜோதிடம் வாஸ்து இந்த ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல். ஜோதிடத்திலையும் வந்து 4ஆம் இடம் பூமி மனை வாகனம், ஆமாங்க, 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்ப பூமி மனை வாகனம்ங்கிற இடத்துல சுகத்தையும் வச்சிருக்கான். இப்ப நீ ஒரு வாகனத்துல போறோம்னு நீங்க நல்லா இருந்தா சுகமா இருக்கும், தூக்கம் வந்துடும், தூங்கிட்டே போலாம். அந்த வாகனம் சரி இல்லைன்னா பயந்துகிட்டே தான் தூங்க முடியாது. கண்டிப்பா. அப்ப இந்த இருக்கிற இடம், வாகனம், வீடு, மனை, சுகம் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஒரு தொடர்பா தான் இருக்கு. கண்டிப்பா. ஆமா. இருந்தாலும் அதுல ஒரு ஆர்வமா நீங்க இந்த ஒரு துறையில வர்றதுங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கு. கண்டிப்பா. நான் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் பார்ப்பேன். சரி. அதை நல்லா சொல்லிக்கிட்டே வருவீங்க, அதுல ஒரு பெரிய சந்தோஷம். சரி. ஆமா. அது மாதிரி ஒரு அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சென்ட்ரா வாசல் வச்சு சில வீடுகள் நல்லா தங்கையா இருக்கு ஐயா. சென்ட்ரா வாசல் வருதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி வைக்கலாம், அது சூப்பரா வைக்கலாங்க ஐயா. இதுல அதுதாங்க இப்ப நம்ம இந்த ஜோதிட கத்துக்க வந்தது இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தாங்க ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சென்டரா வரக்கூடிய தலைவாசல் அப்படிங்கிறது புதனுடைய பகுதியிலையும் குருவோடைய பகுதியில வரும். இது வந்து வாஸ்துவை தாண்டி முன்னோர்கள் வந்து அந்த மனையடி சாஸ்திரத்துல தொகுத்து வழங்கிய ஒரு அற்புதமான விஷயத்தை தாங்க ஐயா நீங்க கேட்டீங்க. அதாவது ஒரு கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்கள்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள் இருக்குது. அப்ப எல்லா திசையிலையுமே, அதாவது கிழக்கா இருக்கட்டும், மேற்கா இருக்கட்டும், வடக்கா இருக்கட்டும், தெற்கா இருக்கட்டும், எல்லா திசையிலையுமே அந்த மையப்பகுதி இருக்கக்கூடிய சென்டர் பகுதி தான் புதனுடைய பகுதியும் குருவுடைய பகுதியும் வரக்கூடிய தலைவாசல். அதனால எல்லாமே இந்த புதனுடைய பகுதியிலையும் குருவுடைய பகுதியிலையும் தலைவாசல் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதையே நம்ம வந்து இந்த மனையடி சாஸ்திரத்திலையும் வாஸ்துலையும் நிறைய விதத்துல நான் ஆராய்ச்சி பார்த்தேன். புதன் குரு பகுதியில தலைவாசல் வச்சவங்க நிறைய பேர் தோத்து போயிட்டாங்க. நிறைய பேர் சராசரி ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க. அப்ப ஏன் புதன் குரு பகுதியில தலைவாசல் வச்சவங்க இவங்க ஏன் தோத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அந்த ஜோதிடத்தை கொஞ்சம் உள்வாங்கிறப்பதான் நம்ம அனுபவத்தில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஜாதகத்தின் மூலம் சில விஷயங்கள் இயங்குது. அந்த ஜாதகத்துலதான் இந்த 4ஆம் பாவம் ஜோதிடம், வீடு, 5ஆம் பாவம் ஜோதிடம், இப்படி எல்லாம் லைட்டா வந்துட்டு இருக்குது. அப்ப அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த புதன் குருங்கிற கிரகம் ஏதாச்சும் மோசமா இது இருந்துருச்சு, பாதிப்பு கொடுக்குற மாதிரி பாதகத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா புதனோட பகுதியில தலைவாசல் வச்சு அவங்க மாட்டிக்கிறாங்க ஐயா. நம்ம அது வந்து நம்ம ஜோதிடத்தின் மூலம் தான் நல்ல அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம புதன் குரு பகுதியில ஒருத்தர் வச்சு அவங்க இந்த நடை தப்பா இருக்குது, இந்த நடையின் மூலம் நான் வர்றப்ப எனக்கு பொருளாதாரம் சிறப்பு இல்லை, நிறைய நஷ்டத்துல சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல புதன் குருங்கிற கிரகம் எல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லாம பாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கும்.
அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா பாதகத்தை தான் கொடுக்கும். அப்ப ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிறதுங்கிறது சந்திரனோட பகுதியில் வச்சாலும் சூப்பரா இருக்கும், புதனோட பகுதியில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும், குருவுடைய பகுதியில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கிற காலத்துல வளர்ச்சி வந்து வாஸ்துலையும் சரி ஜோதிடத்திலையும் அடுத்தடுத்த பரிணாமத்துல எங்கேயோ போயிட்டு இருக்குது. அப்ப நம்மளுடைய வாஸ்து மனையடி சாஸ்திரத்தை எல்லாம் ஒரு விதத்துல அமைச்சுக்கிட்டு நம்மளுடைய ஜாதகத்தையும் எடுத்து அந்த ஜாதகத்துல நம்மளுக்கு எந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குது, சந்திரன் கொடுக்குதா, இல்ல புதன் கொடுக்குதா, குரு கொடுக்குதா, இப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்து பகுதியோட தலைவாசல் வச்சுட்டீங்கன்னா நிச்சய யோகத்தை தாங்க கொடுக்கும். அதான் அது அந்த அந்த ஜாதகமும் அதோட இணைஞ்சே தான் வருது. எல்லாமே இப்ப நான் பாக்குற வீடு வாஸ்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, மனையடி சாஸ்திரம் இப்படி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி வச்சாதானே நம்மளுக்கு ஒரு ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு எல்லாமே ஒரு இடத்துக்கு அப்படியே ஃபிட் பண்ணிட்டு வந்து வாயை மட்டும் கொஞ்சம் கோணையா போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அவன் லட்சணம் இல்லாம போயிடுறாங்களே. அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு அதாவது அங்கங்க ஒரு பணம் காசு பூரா ஒருத்தருக்கு நிறைய இருக்குது, கோடிக்கணக்குல, கண்ணு தெரியாம போச்சு. அவன் வயலுக்கு என்ன பண்ண முடியுங்க? ஏதாச்சும் ஒரு வீடு வேடிக்கை பார்க்க முடியுமா? இல்ல ஒரு நல்ல ஒரு கூட்டத்துல ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வு பார்க்க முடியுமா? அப்ப என்னன்னா நம்ம வந்து ஜாதகத்தையும் பார்த்து அந்த ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம வீட்டை அமைக்கணுங்க. இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. நம்மளே வந்து பலன் சொல்லும் போது நீங்க வேணா இடத்த மாத்தி பாருங்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எங்க வீட்டை பாருங்கிறாங்க. அப்போ ஒரு ஜோசியரா இருக்கிறவங்க வந்து அதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது. கண்டிப்பா எங்க வீட்டை வந்து நீங்க பாருங்க, நான் இங்க இருக்கிறது சரிதானா அப்படின்னு நாம போய் அந்த மனையை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அடுத்தடுத்து உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கிறேன். சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட இதையும் சேர்த்துக்கிட்டோம். இல்ல கண்டிப்பா உண்மைதாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.